கமெண்ட் பண்ற ஒருத்தருமே வாழ்க்கையில போலீஸாருக்கு 5000 ரூபாய் கொடுத்து போட்டு போனதும் இல்லை, போலீஸார்கிட்ட சேர்ன்னு கெஞ்சினதும் இல்லை. என்னை தினம் தினம் என்னை ஹொட்டோப்பிக்காக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மீடியாக்களுக்கு மிகவும் நன்றி. நான் இப்போ பெரிய கொலை செய்து கற்பழித்து கஞ்சா கடத்தி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற என்ன குடு ஐஸ் கொண்டு போய் என்னுடைய சொத்துக்களை ஒழித்து அப்படித்தான பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன். ராமநாதன் அர்ச்சுனாவை ஃபேமஸ் ஆக்கணுமன்றதுக்காக நீங்கள் செய்த இந்த உதவிகள் இந்த மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனை முடியுது. வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. என்னென்னால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஓஎஸ்சியோட 119க்கு அடித்து கதைச்சி 119ல போலீஸ் ஓஎஸ்சியோட நம்பரை தந்து போலீஸ் ஓஎஸ்சி வந்து சொன்னவர் தான் அதை பார்த்துட்டு அது எந்த செக்ஷனில் வழக்குன்றதை பார்த்து எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவர். கால் பண்ணோன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். நான் இப்போ பெரிய கொலை செய்து கற்பழித்து கஞ்சா கடத்தி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற என்ன குடு ஐஸ் கொண்டு போய் என்னுடைய சொத்துக்களை ஒழித்து அப்படித்தான பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன். ஸோ அந்த குற்றங்கள் இந்த பெரிய குற்றங்கள் தானே சரிங்க. அடியே ஜெலோ லைனில் காரை நிப்பாட்டினது ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டினாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் தான் கொடுப்பாங்க. அதை நான் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். நாவே இந்த நாட்டில் நீதி நீங்கள் இதில் இந்த கமெண்ட் பண்ணுற ஒருத்தருமே வாழ்க்கையில் போலீஸாருக்கு 5000 ரூபாய் கொடுத்து போட்டு போனதும் இல்லை, போலீஸார்கிட்ட சேர்ன்னு கெஞ்சினதும் இல்லை. ஸோ ராமநாதன் அர்ச்சுனாவை ஃபேமஸ் தமிழ்தானக்கா சொல்கிறேன். ராமநாதன் அர்ச்சுனாவை ஃபேமஸ் ஆக்கணுமன்றதுக்காக நீங்கள் செய்த இந்த உதவிகள் இந்த மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனை முடியுது. ஸோ என்ன கத்தி டைமை வேஸ்ட் ஆக பண்ண தேவையில்லை, வேறு வேறு பிரச்சனைகளை கதைப்போம். நாட்டில் கணக்க பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்ன ஃபேமஸ் ஆக்கி தரத்துக்கும் இந்த கேபிட்டல் இப்போ மாதிரியான ஒரு கேவலங்கட்ட ஊடகங்களில் இருந்து ஒரு சில ஊடகங்களை வந்து என்ன ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு நன்றி. திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இதோட இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் ஷேர் ஆகும். ஸோ ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸும் கூடும். அதுக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டினா என்ன நடக்கும் என்றால் நான் ஃபேஸ்புக்கில் போடுற விடயங்கள் கனவீர சென்றடையும். ஸோ நல்ல விடயங்களாக இருந்தால் என்னுடைய ஆதரவு கூடும். ஸோ என்னை தினம் தினம் என்னை ஹொட்டோப்பிக்காக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மீடியாக்களுக்கு மிகவும் நன்றி. திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். நீங்கள் உழைக்க வேணும் மட்டும் போடுறீங்க, அது எனக்கு லாபமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ඔළුවේ නවතන්නද? මෝඩයක් වගේ ඇවිල්ලා කතා කරන්නේ.